கவிதலட்சுமி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேரக்கட்டளை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இன்று மதிய இடைவேளையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு டைட்டிலாக வந்திருக்கு. அதாவது என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, என்னென்ன படிப்பு படித்தா என்னென்ன தொழில், அந்தந்த பாவகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி வரிசையாக நம்ம இன்றைக்கி நிறைய தொழில் பற்றின பேச்சுக்கள் தான் அதிகமாக நம்ம கேட்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாவங்கள் இயக்கிறது, கிரகங்கள் எப்படி எந்த மாதிரி தொழில் அமைச்சு கொடுக்க அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி பேசியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் நானுமே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் பேசலான்னு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவகம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதே காரக கிரகம் அப்படின்னா ஒரு சூரியன் நல்லா இருந்தால் தான் வந்து அந்த நிர்வாகத்திறன் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே புதன் நல்லா இருந்தால் தான் அது ஒரு எப்படி பிளான் பண்ணி அந்த ஒரு தொழிலை நடத்துறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் கெப்பாசிட்டி அந்த புதன் வலிமையாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு இருக்கும். அதே ஒரு சந்திரன் நல்லா இருந்தால் தான் தினசரி வருமானமாகட்டும், ஒரு மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க சார்ந்த அந்த செய்யும்போது டிபெண்ட் பண்ணி செய்யும்போது அந்த ஒரு டிஃபிகல்ட் இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பு சந்திரன் வலிமையாக இருந்தால் தான் அந்த இது கொடுக்கும். செவ்வாய் ஒருத்தருக்கு வலிமையாக இருந்தால் தான் துணிச்சலாக அந்த செயலில் இறங்கி அந்த தொழிலை செய்யக்கூடியது, இல்லை ஒரு அந்த வேலையவே செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதே குரு அருமையாக இருந்தால் தான் அவருக்கு அந்த தொழில் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் தினசரி வருமானம் அப்படிங்கிற சின்ன சின்ன தொகையை அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரன் வலிமையாக இருந்தால் தான் இருக்கும். சனி நல்லா இருந்தால் தான் அந்த தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தோட இணைவு பெறும்போது அந்த சொந்த தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதே ராகு கேதுங்கிறது அப்போ அந்த தொழிலை செஞ்சாலும் அந்த பயம் இல்லாமல் ஒரு விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு தான். அடுத்தது கேது அப்படிங்கிறது அந்த அந்த நுணுக்கங்கள், அந்த தொழிலோட நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறவர் கேது தான். அப்போ எல்லா கிரகங்களுமே ஒருவருக்கு ஒரு அளவுக்கு அந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவில் தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு கிரகம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை, எல்லா கிரகமே அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. இதில் 10ஆம் பாவம் தான் தொழில் ஸ்தானம். அது வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம சொந்த தொழில் பண்ணுவோன்னு சொல்லிட்டோம். அந்த 10ஆம் பாவம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சில யோகங்கள் சிலருக்கு அமைஞ்சிருது இயற்கையாகவே. அந்த பிறந்த கால ஜாதகத்தில் அந்த 10ஆம் பாவம் நல்லா இயங்குறதுக்கு இப்போ 10ஆம் பாவத்தில் லக்னத்துக்கு 10ஆம் பாவம் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இதே 10ஆம் பாவகத்துக்கு 10ஆம் பாவகத்தில் சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா கீர்த்தி யோகம்னு பேர். அதாவது 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்தில். அடுத்து 10ஆம் பாவத்தில் நல்லா சுபகிரகங்கள் இருந்தாலும் நல்லா இனிமையாக பேசி ஒரு தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்கும். 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவகத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது வஜ்ர யோகம்னு பேர். அந்த அசுப கிரகங்கள் வந்து அவங்களுக்கு அந்த தொழிலை நோக்கிய பயணத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பயப்படாமல் செய்யக்கூடிய துணிச்சல் வேணும் இல்லைங்களா? அப்போ அந்த துணிச்சலை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த வஜ்ர யோகம் அப்படிங்கிறது அது நல்லா இருந்தால் தான் துணிச்சலாக அந்த தொழிலை தொடர்ந்து செய்வாங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்குண்டான தைரியத்தை கொடுக்கறது இந்த வஜ்ர யோகம்னு பேர். இதே சூரியனுக்கு 10ல் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா ஸ்ரீகண்ட யோகம் அப்படின்னு பேர். அந்த சூரியன் அப்படிங்கிறத வந்து ஒரு புகழை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி ஒரு நிர்வாகத்திறனை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்போ அந்த சூரியனுக்கு 10ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ரீகண்ட யோகம். அவருக்கு வந்து அந்த தொழில் மூலமாக ஒரு புகழையும் பேரையும் கண்டிப்பாக கொடுக்கும். இதே சந்திரனுக்கு 10ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து அமலா யோகம். இது பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் வாடிக்கையாளர்களை அவங்களுக்கு நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதே 10ல் லக்னத்துக்கு 10ல் சூரியனும் புதன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து சாமர யோகம். இப்போ பொதுவாக ராஜா அப்படின்னா வந்து சாமரம் தான் வீசுவாங்க, நம்மளுக்கெல்லாம் விசிறி தான் வீசுவாங்க. ஆனால் ராஜாக்களுக்கு வந்து சாமரம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி புகழ் அப்படிங்கிறது இந்த 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருந்தால் கிடைக்கும். அதுக்கு வந்து சாமர யோகம்னு பேருங்க. இதே வந்து லக்னத்துக்கு 10ல் ஒரு வந்து சூரியன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ரீகண்ட யோகம். இதே 10ல் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதாவது ஆட்சியாவோ உச்சமாவோ செவ்வாய் இருக்குது அப்படின்னா ருச்சக யோகம்னு பேர். இதே 10ஆம் பாவகத்தில் புதன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தது அப்படின்னா அது வந்து பத்தரை யோகம்னு பேர். இதெல்லாம் என்னென்னா அந்த 10ஆம் பாவத்தை ஊக்குவிக்கக்கூடிய கிரகங்கள். இதே 10ஆம் பாவத்தில் ஆட்சியாவோ உச்சமாவோ குரு இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹம்ச யோகம் அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் பாவத்தில் ஆட்சியாக உச்சம் சுக்கிரன் இருக்குதுன்னா மாளவிய யோகம் அப்படின்னு பேர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குருவாகட்டும் சுக்கிரனாகட்டும் இதெல்லாம் பொருளாதார விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். இதே 10ஆம் பாவத்தில்
சனி அப்படி ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்குன்னா சசயோகம் அப்படின்னு பேர். அப்போ எல்லா கிரகங்களுமே அந்த 10ஆம் பாவத்தில் ஊக்குவிக்கக்கூடிய நிலைமையில் எல்லாத்துக்குமே இருக்காது. ஒரு சில யோகங்கள் ஒவ்வொரு ஜாதத்துக்கு அப்ளிகபிளாக இருக்கும். இதே 10ஆம் பாவத்தை தொடர்ந்து நிறையா கிரகங்கள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஜீவன மாளிகா யோகம்னு பேர். ஏன்னா தொடர்ந்து 10ஆம் பாவத்திலும் தொடர்ந்து எல்லா கிரகங்களும் இருக்குது, நிறையா கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஜீவன மாளிகா யோகம்னு பேர். இப்போ நம்ம கிளைண்ட்டோட ஜாதகங்க 31/3/1971 மீன லக்னத்திலேயே சூரியன் இருக்குது, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், 9ஆம் பாவத்தில் குரு, 2ஆம் பாவத்தில் சனி புதன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். ஏன்னா அங்கே வந்து 9, 10 அப்படிங்கிறது கனெக்ஷன் ஏற்படுது. அப்போ தர்ம கர்மாதி யோகம் ஏற்கனவே அங்கே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. இதே அந்த செவ்வாய்க்கு அடுத்தது ராகு, அடுத்தது புதன், அப்படி வரிசையாக கிரகங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீவன மாளிகா யோகத்தையும் கொடுக்குது. இதே பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் சனி நீசமாக இருந்தாலும் கூட அந்த 9, 10 பாவக அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனையாகி திருப்பி அந்த 2ஆம் பாவத்தை பார்வை செய்கிறது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. இவங்க வந்து பெருசாக படிப்பு இல்லை, பெருசாக எங்கேயும் போய் தொழிலில் பொருளாதாரமெல்லாம் படித்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் மூலமாகவே வந்து பெரிய பண்ணை, பால் பண்ணை இந்த மாதிரியெல்லாம் வச்சு அவங்க நிறைய வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அலட்டல் இல்லாமல். இது காரணம் பார்த்திங்கன்னா இந்த தர்ம கர்மாதி யோகம், ஜீவன மாளிகா யோகம் இதெல்லாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வரிசையாக அந்த கிரக அமைப்புகள் பார்த்தா அந்த 10ஆம் பாவத்தை ஊக்குவிக்க மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க வந்து போல்டாக லேடிஸ் ஜாதகம் தான் இது, போல்டாக எல்லா விஷயத்துலையுமே அந்த தொழில் சார்ந்த விஷயங்களே யோசித்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்பில் அதை தொடர்ந்து கிரகங்கள் அமையிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி யோகம்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ரிஷப லக்னம் 14/1/1980 ரிஷப லக்ன ஜாதகம், 5ஆம் பாவத்தில் சனி. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு முதல் யோகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி தான். அவர் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. இவரும் பார்த்தா பெருசாக அலட்டலாம் இல்லை, நல்ல ஒரு பதவியில் இருக்கார், நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கார். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கக்கூடிய 9, 10 கனெக்ஷன் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு தான். அடுத்தது காலக யோகம்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்ன ஜாதகம் தான். 9, 10க்குரிய சனி பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில். பொதுவாகவே 10ஆம் பாவ அதிபதி 4ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா அந்த 10ஆம் பாவம் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சொத்துக்கள் மேலே முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகம். அப்போ அவங்க வந்து சொத்துக்களில் முதலீடு பண்ணி அந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலக யோகம் அப்படின்னு பேர். அப்போ நம்ம வந்து பெருசாக படித்து நிறைய உழைப்பேன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட இந்த மாதிரி கிரக யோகங்கள் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா ஈஸியாகவே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் 29/10/1989 சிம்ம லக்ன ஜாதகம், 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே 3 நாள்லேயே இருக்குது. 9, 10க்குரிய செவ்வாய் சுக்கிரன் இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் இருந்து தன்னுடைய சுய வீட்டுகளை அவங்களே பார்வை செய்கிறாங்க. இது வந்து 9, 10 கனெக்ஷன் திருப்பி 4ஆம் பாவத்துலேயே தொடர்பு, 3ஆம் பாவகத்தில் சூரியன் புதன் இதெல்லாமே அமைவு. அப்போ லக்னாதிபதியான சூரியனுடனும் அந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு, 11ஆம் பாவக புதனுடனும் அந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது அந்த 9, 10, 11 லக்னாதிபதி இந்த 4 கனெக்ஷனும் அருமையாக அமைஞ்சிருக்குது. இது லேடிஸ் ஜாதகம் தான். இவங்க பார்த்தீங்கன்னா தோட்டம் அப்படிங்கிறத வச்சுட்டு அதில் நிறைய பண்ணைகள், கோழி பண்ணைகள், மாடு நிறைய வளர்த்தி சேல்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பால் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தோட்டத்தை முதலீடாக வச்சே பண்ணுறாங்க. ஏன்னா 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்து பரிவர்த்தனையாகி செவ்வாய் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக அதைவே தொழிலாக பண்ணி வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பை கொடுத்தது. இன்னொன்று அது லக்னாதிபதியுடனும் 11ஆம் பாவ அதிபதியுடன் தொடர்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதில் அளப்பரிய வருமானத்தையும் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒருவருக்கு பேசிக்காகவே அந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் பெருசாக கஷ்டப்படாமல் அவங்க வந்து அந்த இயல்பாக ஜாதக ரீதியாக யோகத்தை அனுபவிப்பாங்க, அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம். இதில் இன்னொன்று, இப்போ சப்போஸ் நமக்கு தொழில் பாவகம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மைனஸாக இருக்குது, இல்லை அந்த தசாபுத்தி எது கனெக்ஷன் வரல அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் பார்த்திங்கன்னா மாதம், அதாவது வருடம் ஒரு முறையோ 2 முறையோ ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் தடை விலகும். சைமல்டேனியஸாக முடிஞ்சால் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு சென்று வரல. ஏன்னா தொழிலில் தடைகள் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த 2 கோயில்களும் சென்று வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக அந்த தொழில் தடை நீங்கி தொழிலில் அளப்பரிய முன்னேற்றம் என்பது உண்மையான நிகழ்வாகும். இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக அற்புதமாக பேசிய தொழிலை பற்றி பேசிய கவிதாலட்சுமி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னடை போற்றுமாறு கோகிலவாணி மேடம், சுதா மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சேனல்